ஹலோ! வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் இனி நான் பிக் பாஸ் பற்றியும் ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிக் பாஸ் சீசன் 9 பற்றி சொல்ல போகிறேன். அதாவது இந்த சீசனில் யார் யார் கலந்துக்க போகிறாங்க அப்படின்றத சில லிஸ்ட்டு நான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த சீசன் எப்படியோ விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்குறார் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க யார் யார் இந்த கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே 3 ப்ரொமோக்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு ப்ரொமோக்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரொமோ தான். என்ன சொல்ல வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது. பார்ப்போம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் இதை ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க முதல் கண்டஸ்டன்ட் பார்ப்போம். முதலாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரக்ஷன் தான். விஜய் ரக்ஷன். இது வந்து இவரை பற்றி தெரியும் உங்களுக்கு. இவர் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட்டு தான். ப்ளஸ் குக் வித் கோமாளி மூலமாக ரொம்ப பாப்புலராக இருந்தவர். சில படங்களும் நடிச்சிருக்கிறாரு. இவர் தான் அவர். ஆனால் இவர் வருவாரா இல்லையா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். நார்மலாக நான் சொல்ல போகிற லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 60% 60% கண்டஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, வாங்க அடுத்த கண்டஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சீரியல் ஆக்ட்ரஸ் நேஹா தான். இவங்க தான். ஓகே, இவங்க ஆல்ரெடி வந்து லாஸ்ட் சீசன்லேயே பிக் பாஸ் ஹவுஸை வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம விஜய் விஷாலுக்கு சப்போர்ட்டாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இவங்க. இந்த சீசனில் வந்து இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் சி இவங்க வந்து என்னென்ன இது பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது பார்த்திங்கன்னா மாலினி ஜீவரத்னம் அவர்கள். இவங்க வந்து ஒரு தமிழ் டைரக்டர். ப்ளஸ் இவங்க வந்து நல்ல திறமைசாலியான ஒருத்தர். இவங்க வந்து நிறைய ப்ரோக்ராம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் சி இவங்கள பார்ப்போம். பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே வந்து என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இவங்க வந்தால் நல்லாயிருக்கும். இவங்களுடைய சிந்தனைகள்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லெட்ஸ் சி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அவர்கள். இவங்கள பற்றி தெரியாதவங்க யாருமே இல்லை. செம்ம போல்டான ஒரு கேர்ள். அவங்க ஒரு சூப்பராக இருப்பாங்க. அவ்வளோ ஒரு போல்டாக நடந்து கொள்வாங்க. அவங்களுடைய தாட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணுமா, ட்ரெஸ்ஸிங் அது இதுன்னு செம்மையாக பேசுவாங்க. இவங்க இந்த சீசனுக்கு வந்தால் செம்மையாக தான் இருக்கும். ஹவுஸுக்குள்ளே வந்தால் செம்ம சண்டை இருக்கும். அதை பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, அவங்களும் ஒரு போல்டான பொண்ணு தான். லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம விஜய் பார்வதி அவர்கள் ஏற்கனவே ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்து கொண்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் வந்து உமைர். நார்மலாக உமர்ன்னு சொல்கிறாங்க. உமைர் இவர் வந்து ஒரு காஷ்மீரி ஆக்டர். இவர் வந்து குக் வித் கோமாளியில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ அதன் மூலமாக நல்ல பாப்புலர் ஆனார். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ப்ரொனவுன்சியேஷன் தான் ஹைலைட்டு. தமிழை தப்பு தப்பாக பேசுவே ஃபேமஸ் ஆகிட்டார். இப்போ ரீசெண்டாக நடந்த விஜய் அவார்ட்ஸில் கூட சரக்கடுக்க ஆசை அப்படின்னு சொல்லியிருப்பார், சிறகடிக்க ஆசைக்கு. ஸோ அப்படியான இதெல்லாம் அவருடைய ஸ்லாங்கில் தான் அவர் பாப்புலர் ஆகிட்டார், செம ஹிட் ஆகிட்டார். ஸோ இவரும் இந்த சீசன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி பார்ப்போம் என்னன்னு. இவர் வந்தால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். சுனிதா மாதிரியே இவருமே கொஞ்சம் அப்படி இப்படி பேசியே கவர் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீரியல் ஆக்டர் வினோத் பாபு அவர்கள் தான். இவரை வந்து தெரியும், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. இவரும் ஒரு விஜய் டிவி ப்ராடக்ட் தான். நிறைய சீரியல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இவரும் வந்தால் எப்படி இருக்கும்னு தெரியாது. இவருடைய ரியல் கேரக்டர் எப்படி இருக்கும், அங்கே வீட்டில் வந்தால் என்ன இது பண்ணுவாங்கன்னு. ஸோ இவரும் ஒரு கன்ஃபார்மான ஒரு லிஸ்ட்டாக தான் பார்க்கப்படுது. கண்டிப்பாக இவர் வந்து இந்த சீசனுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. நார்மலாக இவர் வந்து 100% கன்ஃபார்ம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க மிஸ்டர் வினோத் பாபு அவர்கள். இவர் ஒரு சீரியல் ஆக்டர். ஸோ லெட்ஸ் சி என்ன இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தா தான் தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் யுவன் அவர்கள். இவர் வந்து நம்மளுடைய மயில்சாமி ஆக்டர் அவர்களுடைய மகன். ஸோ இவரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக கதைகள் வருகிறது. ஸோ அதன் மூலமாக இந்த தகவலை நான் எடுத்தேன் நான். ஸோ இவங்கெல்லாம் சில கண்டஸ்டன்ட்ஸ் பார்ப்போம். இவர் வந்து ஹவுஸுக்குள்ளே வந்து என்னென்ன இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்குமே இவரை எந்த ஒரு பப்ளிக் இதில் நான் பார்த்தது கிடையாது. நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இவர் வந்து மயில்சாமி அவர்களுடைய மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபரீனா, இவங்களும் சீரியல் ஆக்ட்ரஸ். இவங்களும் நல்ல ஒரு போல்டான பெண் தான். இவங்களும் ரீசெண்டாக வந்து இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க பெல்லி காமிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் போயிட்டுருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் போல்டாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்தது. லெட்ஸ் சி இவங்க ஹவுஸுக்குள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த கண்டஸ்டன்ட்ஸுன்னு நான் கெஸ் பண்ணியிருக்கிறேன். யாராவது மிஸ் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷபானா இவங்களையும் சொல்கிறாங்க. இப்போ குக் வித் கோமாளிலையும் இவங்க கலக்கிட்டுருக்குறாங்க. லெட்ஸ் சி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து 50-50% தான் சொல்கிறாங்க. இதை தவிர பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா இல்லைன்னா மலேசியாவில் இருந்தும் கண்டஸ்டன்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் பேசிக்கொள்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. ஓகே, பார்ப்போம். என்ன நிறைய அதே மாதிரி கிராமிய சம்மந்தமான ஒரு பேச்சாளர்கள் அப்படியான ஒரு கண்டஸ்டன்ட்டும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கன்ஃபார்மாக அப்படி தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்களா புவியரசு. இவர் வந்து நல்லா தெரிஞ்ச ஒரு ஆக்டர் தான். இவர் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே ஜீ தமிழ் அந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ புவியரசு தான். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, கேர்ள் ஃபேன்ஸுகள் இருக்குது. ஸோ இவர் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல டான்ஸரும் கூட, நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடுவார். ஸோ இவரும் வர்றதாக தகவல். ஓகே, நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே மோஸ்ட்லி 100க்கு ஒரு 60% வருவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.